இப்ப எப்பவுமே வந்து வார் ரிசெஷன் டைம்ல வந்து கோல்டு பிரைஸோ, சில்வர் பிரைஸோ வந்து அதிகமாகும். ஆனா இந்த டைம் வந்து கோல்டு பிரைஸ் வந்து ஏறவே இல்ல, குறைய தான் செய்யுது. என்ன சார் காரணம் இதுக்கு? இந்த வார் கோல்டுக்கான வார் இல்ல. க்ரூட் இந்த ஆயிலுக்கான வார் வார். ஆயிலுக்கான வார். அப்போ புரிஞ்சுக்கணும். கோல்டுக்கான வார்னா என்னதுன்னா, ரிசெஷன் எப்படி வரும்னு பாருங்க. பொருளாதார அடிப்படையில அப்படி சிக்கல கிரியேட் ம். பண்ணா, அது வந்து கோல்ட ஏத்தும். அந்த வார் ஏற்கனவே பார்த்துட்டோம் ம். நம்ம. ஏற்கனவே ஒரு எல்லாருக்கும் டாக்ஸ போட்டு, அத போட்டு எல்லாத்தையும் வச்சு கோல்ட ஏத்தினோம். இல்லையா? அதானே ஏறுச்சு. ம். கோல்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஏறுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? 6000 வந்து 13,000 வரைக்கும் எந்த ஸ்பீட்ல போச்சு பாருங்க. இதெல்லாம் என்னது? என்னுடைய கரன்சி பெருஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ம். எனக்கு எல்லாரும் அடிமையாகணும்னு சொன்னான். அப்போ வந்து இது வந்து எக்கனாமிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ போட்டு அவங்கள எல்லாரும் பண்ணும்போது என்ன ஆகும்? ருப்பி வேல்யூ டிஃபால்ட் ஆயிடும். ஐய்யயோ! நம்ம போய் கோல்டு வாங்கணும்னு ஓடுவான். கோல்டு வாங்கி ஏத்தணும் அப்படின்னு கோல்டு வாங்கி அதுக்கான ஈக்குவேஷன ஏத்தினதுனால மேலே ஏறி போச்சு. இந்த நேரத்தில வரக்கூடியது வார் வந்து ஆயில் ரிலேட்டட். க்ரூட் ஆயில். நீ இந்த கடல் வழியா எடுத்துன்னு போறியா பாரு, ம். உன் ஷிப் அடிப்பேன். இப்படிலாம் சொல்றான் இல்லையா? இது ஆயில் ரிலேட்டடா. ஆயில் அடிச்சாக்க ஆயில் தானே ம். ஏறணும். கோல்டு ஏறக்கூடாதுல்ல. இதுதான் விஷயம். அப்போ இவன் காப்பாத்திக்கிறது எத காப்பாத்துவான்? டெஃபினட்டா ஆயில் ரிலேட்டட் அந்த ஆயில் இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ தான் காப்பாத்தணும். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்றது தப்பு இல்ல. நம்ம இந்தியாவிலயும் நெறைய ஆயில் ஆயில் சோர்சஸ் இருக்கு. ம். அதனால ஆயில் சோர்சஸ் ரிலேட்டடான ஸ்டாக்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு காணொளியில சொல்லியிருக்கோம். அந்த மாரி விஷயங்கள நம்ம புட்னா கரெக்ட்டா ஆரம்பிச்சு சரியா போயிடும்.